வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. பிணை கைதிகள் விடுதலை மற்றும் ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. $1916 கோடி செலவில் கொண்டுவரப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றம். IAS, IPS அதிகாரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி தொடங்கி வைத்து விளையாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நீட் பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் முதலமைச்சர் இனியாவது ஆக்கப்பூர்வ நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அமைச்சர் சொன்ன நீட் ரத்து ரகசியம் எப்போது வெளியில் வரும்? இன்னும் எத்தனை மாணவர்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றும் கேள்வி. கேரளா, வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட தேநீர் கடையை பார்வையிட்டு டீ அருந்தி நிதி வழங்கிய கனிமொழி MP. கர்நாடக காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அனுமதி. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய நில ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் விசாரணைக்கு ஒப்புதல். விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளுக்கு அலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்த தாவேக தலைவர் விஜய். ஜவ்வாது மலையில் தனியார் பங்களிப்பின் மூலம் மாம்பழ தோட்டம் அமைக்கவும் சுற்றுலா பயணிகளை கவரும் புதிய திட்டங்களை கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். தண்டவாளத்தில் இருந்த பாறை போன்ற பொருளே சபர்மதி ரயில் தடம் புரள காரணம் என தகவல். புலனாய்வு பிரிவினர் மற்றும் உத்தரப்பிரதேச போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஜாதி மதத்திற்கு எதிரான குரல்களை விட மது மற்றும் போதைக்கு எதிரான குரல்கள் குறைவாகவே உள்ளதாகவும் மாநில அரசுகளே பதவியில் இருக்கும் IAS மற்றும் IPS அதிகாரிகளை வைத்து மதுவை விற்பனை செய்வதாக தொல் திருமாவளவன் பேச்சு. பல்வேறு அரசு ஒதுக்கீட்டுகளில் கட்டண சலுகையுடன் சேரும் மாணவ மாணவிகளிடம் முன்கூட்டியே கட்டண வசூலில் ஈடுபடக்கூடாது. மீறினால் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. தஞ்சையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு சிகிச்சை மறுக்கப்பட்ட விவகாரம். பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவருக்கு ஒரத்தநாடு மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதி நோட்டீஸ். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். கொல்கத்தா பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டும் தங்களுக்கு பாதுகாப்பு கோரியும் முழக்கம். தனது மகள் குறித்து தவறாக தகவல்களை பரப்ப வேண்டாம் என உயிரிழந்த பெண் மருத்துவரின் தந்தை வேண்டுகோள். பெற்ற மகளை இழந்த தமக்கு கோடிக்கணக்கான மகள்கள் கிடைத்திருப்பதாக நெகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே காவல் உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீசார். காயமடைந்த SI மற்றும் ரவுடி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடரும் கனமழையால் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல வரும் 20ஆம் தேதி வரை வனத்துறை தடை விதிப்பு.
நாடு முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களில் வரும் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினத்தை விமர்சையாக கொண்டாட மத்திய அரசு உத்தரவு. இந்திய ஹாக்கி ஜாம்பவான் தயான் சந்த் பிறந்தநாளையொட்டி கல்வி நிறுவனங்களில் விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சிகள் நடத்த யுஜிசி வேண்டுகோள். மும்பையின் அடல் சேது பாலத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயன்ற 56 வயது பெண். கார் ஓட்டுநரும் காவலர்களும் துரிதமாக செயல்பட்டு பெண்ணை மீட்டனர். பீகாரில் கங்கை ஆற்றில் 9 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் ஆற்றுப்பாலம் 3வது முறையாக இடிந்தது. 1710 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பாலத்தில் கடந்த ஆண்டு 5 தூண்கள் இடிந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆற்றுக்குள் சரிந்து விழுந்தது. ஸ்வீடனில் குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. குரங்கம்மை பாதித்தவர்கள் தங்களுக்கு பாதிப்பு இருப்பது தெரியாமலேயே வரும் நாட்களில் வரக்கூடும் என்பதால் ஐரோப்பிய நாடுகள் உஷாராக இருக்குமாறும் அறிவுறுத்தல். கனடாவில் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருந்த ராட்சத தண்ணீர் குழாய் உடைந்து விபத்து. குழாயிலிருந்து வெளியேறிய தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் 12,000 பேர் பாதிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் மனதளவில் தயாராக இருந்த நிலையிலும் முழுமையான உடற்திறனை வெளிப்படுத்த இயலவில்லை என நீரஜ் சோப்ரா கருத்து. இறுதி சுற்றில் பாகிஸ்தானின் அர்ஷத் நதீம் ஈட்டி எறிந்த தூரத்தை தாண்ட வேண்டும் என மிகுந்த நம்பிக்கையில் இருந்ததாகவும் விளக்கம். நாடு திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லாமல் போனாலும் ஒட்டுமொத்த இந்தியர்களின் மனங்களை வென்ற வினேஷ் போகத். நாடு திரும்பியவருக்கு மக்கள் அளித்த ஆதரவை கண்டு கண் கலங்கிய வினேஷ் போகத். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார். வாடகை பாக்கி 20 லட்சம் கொடுக்காமல் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்ய முயற்சிப்பதாக உரிமையாளர் சார்பில் புகார். நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. கோட் திரைப்படம் 6000 திரையரங்குகளில் வெளியாக வாய்ப்பு உள்ளது. இது நிச்சயம் பெரிய சாதனையாக இருக்கக்கூடும். தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி பேச்சு. டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தின் வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழுவினர். பிரபல பின்னணி பாடகி பி சுசீலா சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் அனுமதி. வயது முதிர்வு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி கடைசி வெள்ளி பூஜை. பச்சை நிற பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கி அம்மன் வீதி உலா. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் அதிகாலையிலேயே குவிந்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.